அந்த திருவேங்கட இருக்கானல்ல அந்த ஆளு எனக்கு என்ன விருந்தா வச்சா என்ன கூட்டி கொண்டே ரொம்ப அவமானப்படுத்தி விட்டாத்த. கண்ணா பின்னான்னு பேசுறான். கை கால் எடுக்க முட்டதான் மிச்சம். ஏன் மாப்பிள்ள நீங்க பேசாம வந்தீங்க? எப்பவும் வார்த்தைக்கு வார்த்தை நல்லா பதிலடி கொடுப்பீங்கல்ல, 4 கொடுத்துட்டு வர வேண்டியதானே? மூஞ்சிக்கு நேரா பேசி இருந்தா அப்படி செஞ்சிருப்பனுங்களே. அந்த ஆள் போன்ல பேசுற மாதிரியே பேசிக்கிட்ட வெட்டிடுவேன் குத்திடுவேனுங்கிறானுங்க. இல்லன்னு வேலை செய்யற இடத்துல யாரோ திருடிட்டாங்களாம். அவங்களதான் அவர் திட்டிட்டு இருந்தாரு. நீ சும்மா இருக்கியா? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன கேனப்பையில நானு. போன்ல கோணம் வாங்கிக்கிறான், சொத்துல பங்கு கேக்குறான், அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டுறான். என்ன தவிர வேற யாரும் திட்டிருப்பா அந்த ஆளு? சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க மாப்பிள்ள. அவர் சொத்துல நீங்க பங்கு கேட்டீங்க. நான் தான் பங்கு கேட்டேன். முட்டாள்தனமா இல்ல? யார் சொத்துல யார் பங்கு கேட்கறது? நான் என்ன எனக்கா கேட்டனுங்க? நம்ம அபிக்கு பங்கு வேணுமேங்கிறதுக்காக கேட்டேன். அந்த ஆளு அத மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ போன்ல பேசுறான். உங்களை வெட்டாம விட்டார? வெட்டிடுவான். என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமாக்கும். சொத்துல பங்கு தர வேண்டாம், சரி பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருக்குதே, நம்ம துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற விவசாய வேண்டாம். தூப்பு கட்டாளு. அபி சித்தி வாங்க வாங்க. இதோ அடடே வாங்கம்மா. சீதா கொஞ்சம் எதிரே உட்காருங்க உட்காருங்க. அவர் அடிக்கடி வெளியில போயிடுவாரு. அவருக்கு வேலை அதிகம், பசங்களுக்கு விவரம் பத்தாது. ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட நான் தான் கடைக்கு போகணும். விருந்து இருந்ததுனால என்னால போக முடியல. அதான் அதெல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு போய் இப்ப எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சம்பந்தியம்மா, உங்களுக்கும் வித்தியாக்கும். சீதா எனக்கா? ஆமா. அபி உனக்கும் மாப்பிளைக்கும் இதுல இருக்குமா? அப்போ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலீங்களா? பரவாயில்லைங்க, நான் என்ன இருந்தாலும் மறந்துட்டேங்க. இந்தாங்க உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தம்பி, உங்களுக்கு எடுக்காம விடுவோமா? பரவாயில்லைங்க, நீங்க மரியாதை தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. என்ன இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நான் கோட் சூட் கேட்டிருப்பேன். கர்மம் கர்மம் கர்மம். என்னங்க மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஒண்ணு இல்ல. மாமனுக்கு ஒண்ணு இல்லைங்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் எங்க வீட்லயும் ஒரு கிழவி இருக்குதுங்க, அவங்களையும் இந்த வீட்டுல ஒரு ஆளா நினைச்சிருந்திருக்கலாம். ஐயோ தம்பி, நீங்க உங்க அம்மாவை சொல்றீங்கல்ல? ஷோ, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் வேணா பணமா கொடுத்துறவா? அது ஓகே தான். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க? சும்மா இருங்க மாமா, நீங்க வேற. நீங்க கொடுங்க, வாங்கலினா நீங்க கோவிச்சுக்குவீங்கல்ல. இந்தாங்க. 1 2 என்னங்க 200 தான். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தியம்மா. ஐயோ இருந்து ஒரு வாய் பால் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். சரிங்க அபி, கூட போய் சித்தியை விட்டுட்டு வாமா. போயிட்டு வரேங்க. பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஐயா திங்கறதுக்கே அலையறா பாரு. உட்கார், மூஞ்ச பாரு. சும்மா இருமா. எங்க அம்மாவுக்குன்னு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒரு 500 ரூபாய் கொடுத்துருந்துருக்கலாம். ஐயா, உங்க அம்மா கவர்மெண்ட்ல குடுக்குற அந்த 40 ரூபாய் புடவை கட்டுறவங்க தானே? இந்த 200 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்னடி கிண்டலா? நான் இவ்வளவு தூரம் பேசுனதுனால தான் உங்களுக்கு புடவையெல்லாம் கிடைச்சிருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குமா? வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு நான் கேனப்பைய. அபி கிளம்புறேம்மா. ஏய் என்னாச்சு, ஏன் அழற? இல்ல சித்தி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு செய்றீங்க, ஆனா கொஞ்சமாவது நன்றியோட இருக்காங்களா அவங்க? ஏன் சித்தி நீங்க எங்களுக்காக எவ்வளவு செய்யணும்? அபி நீ என் பொண்ணு, பொண்ணுக்காக ஒரு தாய் எவ்வளவு வேணாலும் செய்யலாம். மத்தவங்களுக்காக நான் ஏன் கவலை பண்ணோம்? இங்க பார்,
கண்ணை தொடச்சுக்க. உள்ள போமா, கிளம்புறேன். நானும் வண்டி கிட்ட வரேன். வேண்டாம்மா, நீ உள்ள போ. வரேன். இந்த ஆனந்தி, என்னம்மா இது? காஃபி வேணும்னா நான் போட்டுக்க மாட்டேனா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? பரவாயில்லடி, சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அம்மா, என்னோட சுடிதார் அளவெல்லாம் உன்கிட்ட இருக்குல்ல, எனக்கு இதுல சுடிதார் தைச்சு தரியா? காலையில எழுந்து பல்ல கூட தேய்க்கல, அதுக்குள்ள சுடிதார் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன துணி அது? பட்டு புடவை. பட்டு புடவையா? ஏதுல இது? எந்த கடையிலயாவது சுற்றுப்பா. அது அதானே உன் புத்தி. அம்மா, சித்தி அபியாக்காக்கு விருந்து வச்சாங்கல்ல, அப்ப எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கும் இதை எடுத்து கொடுத்தாங்க. எல்லாருக்குமா? எவ்வளவு ஆயிருக்கும்? அது எனக்கு என்ன தெரியும், எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே விட்டுருப்ப. நச்சரிச்சு வாங்கியிருக்க மாட்டியா? ஆமா, நான் நச்சரிச்சதா நீ பார்த்த. பாருமா, சித்தி எனக்கு மட்டுமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ரவுஸ் ராஜாராமுக்கு கூட தான் எடுத்து கொடுத்தாங்க. ராஜா ராமுக்குமா? ஆமா. இந்த சாரதாவை கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லாம போச்சுடே. ஏற்கனவே செஞ்சது பத்தாதா? இதுல எல்லாருக்கும் புது துணி வேற வாங்கணுமா? உங்க சித்தப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது திட்டியே தீர்த்துடுவாரு. ஏமா, இதுக்கே 2000க்கு மேல செலவாயிருக்கும் போல இருக்க. ஏண்டி லூசு, அங்க கொடுத்தாங்கன்னா நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? எதுக்கு எல்லாத்துக்கும் அலையிற? உனக்கு கிடைக்கலையேங்கிற பொறாம. நீயும் வந்திருந்தா உனக்கும் கொடுத்துருப்பாங்க. மா, நான் சொல்லிட்டேன், இனிமே அவளை சித்தி வீட்டுக்கு அனுப்பாத. இல்லைன்னா சித்திய ஒரேடியா மொட்டை அடிச்சிருவா. மூஞ்சிய முகரையும் பாரு. அம்மா, எனக்கு இதுல சுடிதார் தைச்சுதாமா. இந்த கலர்ல என்கிட்ட சுடிதாரே இல்ல. வேண்டாண்டி, இவ்வளவு நல்ல புடவைய ஏண்டி வெட்டி சுடிதார் தைக்கணும்? இப்படியே வச்சுக்கோயே. அம்மா ப்ளீஸ்மா. யாருமா வீட்ல? வாங்க வாங்க. உங்க மூத்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நான் வாடகைக்காக எந்த வித கவலையும் பட்டதில்லை. நீங்க என்னடான்னா அது கல்யாணமாகி போன மறு மாசமே வாடகைக்காக என்ன படியேற வச்சிட்டீங்களம்மா. 1ஆம் தேதி முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வாடகை இல்லையே. இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சுங்க, அதான் செலவு கைமீறி போச்சு. ஏமா, இப்படியே மாசம் மாசம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எங்கது என்ன ஆகுறது? இந்த வாடகையை வச்சு தான் என் கஷ்டங்கள் எல்லாம் சரி கட்ட வேண்டியிருக்கு. உங்க காரணங்கள் வந்து என் கஷ்டத்தை தீர்த்துடுமாமா? பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேங்க, வந்ததும் தந்துடுறேன். இது நல்ல கதையா இருக்கு. இந்த மாசம் முழுக்க உன் பொண்ணுகிட்ட இருந்து பணம் வரலன்னா என் வாடகை அம்பேல் தானா? ஆம்பளை இல்லாத வீடு சாமி, வாடகை கொடுக்கறதுக்கு 2 நாள் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. 2 நாள் இல்ல, ஒரு வாரம் பொறுத்தாச்சு. இப்பவும் பணம் கேட்டா பொண்ணுகிட்ட இருந்து பணம் வரணுமா? பட்டு புடவை வாங்க காசு இருக்கு, வீட்டுல போன் வைக்க முடியுது, வாடகை மட்டும் கொடுக்க பணம் இல்லையா? என்ன நம்ப சொல்றீங்களா? அதையெல்லாம் அவங்க கை காசு கொடுத்து வாங்கினான்னு நினைச்சீங்களா? வாடகை வாங்க வந்த இடத்துல வார்த்தை கொட்டாதீங்க சாமி. இப்போ உங்களுக்கு எம்பிட்டு காசு வேணும்? 1500 ரூபா. ஏன் நீ தர போறியா? ஏன் நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களாக்கும்? எக்கா, என் உருவத்தை பார்த்து இவரை தப்பா இட போட்டிருக்காரு. என்கிட்ட 4 காசு இருக்கு சாமி, இருங்க கொண்டாரேன். எக்கா, பழனி ஆண்டவனுக்காக வச்சிருந்த உண்டியில உனக்காக உடைக்கிறேன்க்கா. இந்த மாச வாடகைக்கு உண்டியல உடைச்சிட்டீங்க, அடுத்த மாச வாடகைக்கு என்ன பண்ண போறீங்க? அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துடுறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். நானும் 5 வருஷமா வாடகை ஏத்தல. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. என்னங்க இந்த நேரத்துல போய் வாடகை ஏத்துறேன்னு சொல்றீங்க? நான் என்னவா பண்றது? எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டிகள் இருக்கு, நானும் பொழைக்க வேண்டாமா? அதுக்குன்னு ஒரேடியா 500 ரூபாய் ஏத்துறது ரொம்ப ஜாஸ்திங்க. அவ்வளவு பணம் எங்களால கொடுக்க முடியாது. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களாலையும் ஒரு 500 ரூபாய் சேர்த்து தர முடியாது. முன் போர்ஷனா பழையபடியே வாடகை விட்டுறேன், நீங்க எந்த போர்ஷன்லயும் இருந்தீங்க. அது எப்படிங்க? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு, நீங்க வந்து யாரையும் கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா? அப்போ ஒன்று செய்யுங்க, வாடகையை கூட்டி கொடுத்துட்டு வீடு முழுக்க வச்சுங்க. இந்தாங்க 1500 ரூபா. என் பொண்டாட்டி நான் எங்கேயோ உண்டியல் உடச்சி எடுத்துட்டு வந்தா நினைச்சுக்க போறேன். கொடுங்க, நான் வீட்டில் போய் எண்ணிக்கிறேன். அம்மா யோசிச்சு சொல்லுங்க, 500 ரூபா கூட்டி கொடுத்தீங்கன்னா முன்போசனையும் சேர்த்து அனுபவிக்கலாம், இல்லைன்னா வாடகைக்கு விட்டுருவேன். 2 நாள் கழிச்சு வர்றேன், யோசிச்சு சொல்லுங்க.
பண்ணலையாண்டவா, காவடிக்காக உனக்காக சேர்த்து வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, எங்கள் அக்கா கஷ்டப்படுறாளே. எங்கள் அக்கா கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசே கேட்க மாட்டேங்குது. அதனால தான் உடச்சி தொலைஞ்சிட்டேன். இனி புது உண்டியில் வாங்கி உனக்காக தினமும் காணிக்க செலுத்துகிற சாமி. தயவு செய்து மன்னிச்சுக்கப்பா. என்ன மாமா காலம் அது ஒண்ணும் இல்லடா குழந்தை. நேத்து அபி சித்தப்பா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தனல்ல, அந்த புளிச்சேப்போ அப்படியே நாத்தமா வெளியே வருது. போன்ல தான் திட்டான். ஆனா அப்பளத்துல நெய் சுட சுட ஊத்துனா. தம் பணக்கார பவுசா அப்பளத்துல காட்டிட்டான். ஏங்க நம்ம வீட்ல இருந்தா நெய் போட்டு பண்றாங்க. அடியே, உங்க வீட்டு நெய்யில கடலை எண்ணெய் வாசம் அடிக்குது. ஏன் மாமா, அது சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? நெய் விடுறதுக்கு பதில் கடலை நீ ஊத்திருப்போம்ல. அதான் நீ ஃபேஸ் பேக் போட்டு ஆள் மாறி போயிட்டியல்ல, அதான் இந்த கிண்டல் பேசுற. உன்ன நம்ப முடியாது. நீ மண்ணெண்ணையும் ஊத்தி எனக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவேன். காஃபி இந்தாங்க. ஏ மாப்ள, காப்பி எடுத்துக்கடா. எனக்கு எடுத்து கொடுங்க மாமா. ஏன் நீ எடுத்துக்க மாட்டியா குழந்தை? சரி, ஆசைப்பட்டுட்ட. தேங்க்ஸ். ஏமா அபி, எல்லாருக்கும் காஃபி நீ தான் போட்டு கொண்டு வந்தியா? ஆமாப்பா. 3 பேருக்கும் போட்டு மத்தவங்களுக்கு வேற ஒருத்தவங்க வந்து போடுவாங்களா? அவங்க தான் போட்டாங்க எல்லாருக்கும். 24 மணி நேரமும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கியே, நீ ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் இது வேலையா தெரியல? இது பெரிய வேலையா? ஏங்க உங்க மருமக காஃபி போட்டா என்ன தேஞ்சா போயிருவா? நான் அப்படி சொல்லல. எல்லா வேலையும் அபிதான் பார்க்கணுமா? சீதாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஆபீஸுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து 7 பேருக்கு சமைக்கிறது கஷ்டம் இல்லையா? இவ இந்த வீட்டு மருமக. எத்தனை பேர் இருந்தாலும் இவ தான் வேலையை பார்க்கணும். சீதா இன்னொருத்தர் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா. அவ எப்படி இங்க வேலை பாப்பா? அதானே, எதுக்காக என் பொண்டாட்டி இப்படி இன்சல்ட் பண்றீங்க? நான் எப்போ சீதாவை இன்சல்ட் பண்ணேன்? அப்ப இதுக்கு பேர் என்னவா? ஏனுங்க மாமா, உங்க மருமக எங்களுக்கு கொஞ்சம் காபி தண்ணி வச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா? என்னமா 7 பேருக்கு சமையல் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல இருக்கிற எங்க 2 பேத்தையும் சேர்த்தானு சொன்னீங்க. அப்ப என்ன நாங்க என்ன இந்த வீட்டுல டேரா போட்டு ஓசோர் தின்னுட்டு இருக்கிறோமா? ஐயோ அண்ணே, நான் ஏதாவது சொன்னேனா? ஏன் இப்படி பேசுறீங்க? அத நீ வேற சொல்லணுமா? அத உனக்கு பதிலா உன் மாமனார் சொல்றாரு. உன்னோட ஊதுகுள்ள லவர் தானே? அதான் இங்கிலீஷ்ல மவுத் பீஸ். விதண்டாவாதத்தை விடுங்க. மாப்பிள்ளை சொல்றதுல தப்பே இல்ல. மாமனார் மருமகளை சேர்ந்துக்கிட்டு என் மகளையும் மருமகனையும் சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. விடுமா, தெரியாம சொல்லிட்டேமா. வேணா கண்ணத்துல போட்டுக்கிறேன். தப்பு. சரி சரி விடுங்க விடுங்க. அவர்தான் மன்னிப்பு கேட்டாரு, விடுங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். மாப்ள, என்ன மாமா? ஒன்னும் இல்லடா, நான் வந்ததுல இருந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். இந்த குழப்பத்துல விட்டு போச்சு. மாமியார் வீட்டு விருந்து முடிஞ்சு போச்சு. உங்க சித்தப்பா வீட்டு விருந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது முறைப்படி என் வீடு தானே. வா, உனக்கு கலக்கலா ஒரு விருந்து போட்டு அஸ்தி விட்டுறேன். சரி மாமா. சரி. ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு அந்த சிரமம்? என்ன சிரமம்? நான் தானே இந்த வீட்டு மூத்த மாப்பிள. யார் இல்லைன்னு சொன்னாங்க? உங்க கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொன்னேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த சித்தப்பா மாதிரி கண்ணாடியா போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா கார்ல வந்து இறங்கினா உங்க மகனையும் மருமகளையும் அனுப்பிச்சு வைப்பீங்க. நான் இல்லாதப்பட்டவன் எங்க வீட்டுக்கெல்லாம் இவங்களை அனுப்பிச்சுட்டா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? அதான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராமலையா? எப்பவுமே நாத்தனார் வீட்டு விருந்துக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அதான் தங்கச்சிங்கிறது. சரி, எப்ப வர்றீமா? வரோம், ஆனா உடனடியா வர முடியாது. ஏன்? ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்க பாஸ் வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். அப்படி போடு. இப்பதானே சொன்னேன் பணக்கார வீட்டுக்கு தான் முத மரியாதைன்னு. அத அப்படியே நிரூபிச்சுட்டா பாத்தியா? ஐயோ, அப்படி இல்லன்னு. எப்படி எப்படி? நாத்தனார் வீட்டு விருந்துனா மரியாதை ஜாஸ்தியா? சொல்லி முடிச்ச கையோட இப்ப எப்படி பேசுற? அப்படி இல்லைங்க, அவர் முதல்லயே சொல்லி வச்சிட்டாரு. அடேங்க அப்பா, நீயும் புரிச்சுன்னு சொன்ன பேச்ச மாற மாட்டீங்களாக்கும். அண்ணே, அவர் என் முதலாளி அண்ணே. அதத்தான் நானும் சொல்றேன். முதலாளி கார் பணம் வச்சிருக்கான், பணக்காரன், கூப்பிடாம கூட போவீங்க. ஆனா நாங்க காசு பணம் இல்லாதவங்க, பாவப்பட்ட நாத்தனாரு. எங்களுக்கெல்லாம் நீங்க மரியாதை தருவீங்களா இல்ல எங்க வீட்டு விருந்துக்கு தான் வருவீங்களா? மாறா. அபி, மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆமா, நீ என் மக வீட்டுக்கு தான் விருந்துக்கு போகணும். நான் கண்டிப்பா சொல்லிட்டேன். ஐயோ, அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், என்ன என் பிள்ளை அப்படி உத்து பாக்குற? உன் முதலாளி அப்படியே பெருசா ஏற்பாடு பண்ணிருக்க போறான். பெரிய முதலாளி. முதல்ல உன் சம்பளத்தை கூட்டி தர சொல்லு. மறு வீட்டுக்கு போனவளை கூப்பிட்டு வேலையை வாங்கிட்டு வெறும் 7500 ரூபாய் கொடுக்கறானே.
விருந்துக்கு கூப்பிட்டு அந்த சாக்குல இன்னும் நிறைய வேலை வாங்க போறான். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என் பாஸை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, நீ தான் அவனை மெச்சுக்கணும். ஒரு நல்ல முதலாளிக்கு அடையாளம் என்ன? நியாயமான சம்பளம் தரணும். அதுவும் மாசம் 1ஆம் தேதி தரணும். அந்த ஆள் போன மாசம் என்ன பண்ணா? 5ஆம் தேதியில கொடுத்தா. அதானே 1ஆம் தேதி சம்பளத்தை வச்சு அவன் 1000 பிளான் போட்டுட்டு இருக்கா. என்ன அந்த ஆளு? என்ன யோசிக்கிற? உன் பாஸுக்கு ஃபோன் பண்ணி விருந்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடு.